ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் பாஸ்டர் டேவிட் கேசவன் அவர்கள் கர்த்தரின் விடுதலை ஊழியத்திலிருந்து எடுத்து வருகிற தேவ செய்தி, இயேசு ஆண்டவரை காணும்படி ஜெபிக்க வேண்டும் என்று தலைப்பின் கீழே தேவ செய்தி எடுத்து வருகிறார். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே அவருடைய ஊழியங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கேட்கின்ற ஒருவரையும் விடுதலை பெற்று தருவார்களா. ஆமேன். இந்த வேளையிலும் பாஸ்டர் டேவிட் கேசவன் அவர்கள் எடுத்து வருகிற தேவ செய்தி. நம்மாலே கர்த்தரின் விடுதலை ஒழிப்பின் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே 30வது வசனத்திலிருந்து 34வது வசனம் முடிய உள்ள வசனத்தை வாசித்து அதிலே உள்ள ஜெப குறிப்புகளுக்காக நாம ஜெபித்து நாம் வெற்றியை பார்ப்போம். நான் யோவான் 7ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. ஜனங்களில் அநேகர் அவரை விசுவாசித்து, கிறிஸ்து வரும்போது இவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கிலும் அதிகம் செய்வாரோ என்றார்கள். ஜனங்கள் அவரை குறித்து இப்படி முறுமுறுக்கிறதையும் பரிசேயர் கேட்டபோது அவரை பிடித்து கொண்டு வரும்படி பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் சேவகரை அனுப்பினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடைய இருந்து பின்பு என்னை அனுப்பிடத்திற்கு போகிறேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள். நான் இருக்கும் இடத்திற்கும் நீங்கள் வரவும் கூடாது என்றார். இங்க நாம் பார்க்கிறோம் 34வது வசனத்திலே, நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள். இந்த வார்த்தை என்ன மிகவும் சிந்திக்க தூண்டியது. காண மாட்டீர்கள். இன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள் அவரை கண்டும் காணாமல் இருந்தார்கள். என்ன காணாமல் இருந்தாங்கன்னா, அவர்தான் மேசியா என்று காணாமல் இருந்தாங்க. அவர் கண்டாங்க, நல்லா டைரக்டா பார்க்கிறாங்க, அவரோடு பேசுறாங்க, அவர் எப்படியாவது சிலுவையில அறையணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர்தான் மேசியா என்று அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. கண்டும் காணாமல் இருக்கிறார்கள். இன்னைக்கு நாம அறிந்து கொண்டோம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், உலகத்துல இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் இயேசுவை மேசியா என்று, கிறிஸ்து என்று அறிந்து கொண்டோம். கிறிஸ்து என்றால் மேசியா. அப்ப மரியாளின் மகன் என்று அவர்கள் அறிந்தார்கள். அதனால அவரை காணவில்லை, இயேசு மேசியாவை காணவில்லை. இன்னைக்கு மரியாளுடைய மகன் இயேசு கிறிஸ்து என்று, அதாவது மேசியா என்று நாம் அறிந்து கொண்டோம். அவரை கண்டிருக்கிறோமா? அன்பாலே, இன்னைக்கு நாம அது ஜெபிக்கணும். என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காணும்படி ஜெபிக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் ஒரு வாழ்க்கையில ஒரு தடவையாவது இயேசுவை காணணும் அப்படின்ற ஒரு வாஞ்சியோடு ஜெபிக்க ஆரம்பித்தான் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு அவர் காட்சி கொடுப்பார். பிரத்யட்சமாய் அவரை காட்சி கொடுப்பார். ரெண்டாவது, அவரை பரலோகத்திலையும் போய் நம்ம பர்மனண்டாவும் அவரை பார்க்க முடியும். இந்த பூமியிலும் அவரை பார்க்க முடியும், பரலோகத்திலையும் அவரை காண முடியும். அப்ப இயேசு ஆண்டவரை காணும்படியாக நாம் வாஞ்சித்து ஜெபிக்க வேண்டும். வாஞ்சித்துன்னா என்ன? ஆசைப்பட்டு, ரொம்ப மனப்பூர்வமா ஆசைப்பட்டு, ஆண்டவரே நான் உன்னை காண எனக்கு என் கண்களை தாரும். இந்த பக்தன் பாடுகிறான், அந்த பாட்டை பாடினாலே எனக்கு அழுகதான் வரும். என் இயேசு என் ரட்சகா நானும் நீத்த உம்மை காண கண்களை தாரும் என்ற ஒரு பாடல். கண்கள் காணாத எத்தனை உண்டோ, காதுகள் கேளாத எத்தனையோ, இதயங்கள் உணராத எத்தனையோ எனக்காக தம் செய்தீரோ. நல்ல பாட்டு.
அந்த பாட்டை பாடினாலே ஆண்டவரே ஒண்ணு நான் காணும்படியாக என் கண்களை தாரும். அப்ப ஆண்டவரை எப்படி காண முடியும்ன்றதுக்கு வழியை சொல்லி இருக்கிறார். மத்திய 5 இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நம்மளே இன்னைக்கு நம்ம இத கொஞ்சம் நான் தியானிச்சேன் இந்த கால வேளையில. இப்ப பாத்தீங்கன்னா நேற்று நாம என்ன தியானிச்சோம்னா, பிதாவை அறியும்படி நாம ஜெபிக்கணும் அப்படின்னு. ஆனா அதே சமயத்துல இன்றைக்கு இயேசுவை காணும்படி ஜெபிக்கணும்னு பார்க்கிறோம். பிதாவை அறிய வேண்டும், ஏன்னா பிதாவை பார்க்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. அவரு தற்சொருபியா இருக்கிறார், அவரு காணக்கூடாதவரா இருக்கிறார். அவரை பார்த்தாலே போச்சு, அவ்வளவுதான், கண்ணுன்னு எல்லாம் அவுட் ஆயிடும். யோவான் அப்படியே முகங்குப்புறமா விழுந்து யோவான் உழறாரு, பார்க்க முடியாது. அன்பாலே பவுல பார்த்துட்டு கண்ணே கூடாயிடுச்சு இல்லையா? அதுக்கு ஒரு சாட்சி பவுலே இருக்கிறார். வெளிச்சத்தை, அவ்வளவு பெரிய வெளிச்சமானவர். ஆனால் பிதாவை காண முடியாது, இயேசுவை காண முடியும். இயேசுவை கண்டவன் பிதாவை கண்டான். அப்ப இயேசு இன்னைக்கு மனித கோலத்திலே, மனித அவதாரத்திலே வந்ததுனால இன்றைக்கு அவர் காட்சி கொடுக்கும் போது நம்மை போல ஒருவராக அவர் காட்சி கொடுக்கிறார். அதனால அவரையே பார்க்க முடியல. ஏன் பவுல் இயேசு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொன்னாரு, அவ்வளவுதான், கண் அவுட் ஆயிடுச்சு. இன்னைக்கு எப்படியாக இருக்கிறோம்? அவரை பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சமான தேவன். ஆனால் இங்க நம்ம ஜெபிக்கும் போது அவர் தன்னுடைய பவரெல்லாம் குறைச்சிக்கிட்டு நம்மளுக்கு காட்சி கொடுக்கிறார். நான் 2 தடவை ஆண்டோடைய காட்சியை நான் பார்த்திருக்கிறேன். ஆனா முகத்தை பார்த்தது இல்லை. முகமா எனக்கு இன்னும் காட்சி கொடுக்கல. பின்னாடி பேக் போர்ஷனை காமிச்சாரு, அது சிலுவை காட்சி கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிராமின், அவரு கடன் பிரச்சனைனால தற்கொலை பண்ணிக்க போகும்போது ஏசு ஆண்டவரை ட்ரை பண்ணுங்கன்னு ஒருத்தவன் சொல்லிட்டு போனான், ஒரு டென்டிஸ்ட் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். அப்ப அவர் என்ன செஞ்சாரு, வீட்டுல முட்டி போட்டு அவர் மனைவி எல்லாம் போட்டு ஜோம் பண்ணும்போது அவங்க மனைவி, ஐயோ ஏங்க கண்ணை திறந்து பாருங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க சின்ன 3 வயசு சின்ன பையன் சொல்றானா, ஒரு பெரிய தாத்தா நிக்கிறாருன்னு. வெளிச்சம் ஏசாண்டர் அவரு அவங்க மேல கைய வச்சு பிளஸ் பண்றத அவங்க கண்ணால தரிசனம் பண்ணாங்கன்னு சொன்னார். அவர் சாட்சி சொன்னார். ஆண்டவரை காணும்படியாக நாம ஜெபித்தோம் என்றால் நிச்சயமாக அவர் நமக்கு காட்சி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு உண்மையிலே அந்த குல்ஷான் எஸ்தர்னுடைய சாட்சி அப்படிதான். அவங்க இயேசுவை முஸ்லிமா இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருதயத்துல அவர் மேசியா, நிச்சயமா அவர் நம்முடைய என் காலை சுகமாக்குவாரு, அவர் கையும் காலம் சூம்பி போனது இளம்பிள்ளை வாதத்தினால, அதை சுகமாக்குவாருன்னு நினைச்சு அவங்க விசுவாசத்தோடு இருக்கும்பொழுது ஆண்டவர் உண்மையிலே தனியா காட்சி கொடுத்த நிறைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். ஆனா குல்ஷான் எஸ்தர் காட்சி கொடுக்கும் போது அவர் தன்னுடைய 12 சீடர்களோடு காட்சி கொடுத்தாராம். 13வது ஆளா நல்ல வாட்ட சாட்டமா உயரமா நின்றுட்டு இருக்கிறார். நீங்க எல்லாம் யாருன்னு கேட்கும் போது, நீ தேடிட்டு இருக்கிற மேசியா நான் தான் அப்படின்னாராம். மேசியாவை தேடுங்கள் கண்டுகொள்வீர்கள். அதனால்தான் சொன்னார், அவர்கள் இயேசுவை நேரடியா பார்த்தும் காணவில்லை, நாம் இயேசுவை அறிந்திருக்கிறோம், அவர்தான் மேசியா என்று நிச்சயமா நாம காண முடியும். ஆனால்தான் நம்மள செபிக்க சொல்றார். அந்த நீ ஜெபமே ஜெயம், நீ எதை ஜெபத்துல கேட்கிறே அதை பெற்றுக்கொள்வாய். விசுவாசத்தோடு நாம ஜெபிக்கும் போது, அந்த மனப்பூர்வமாய் ஆசைப்பட்டு முழு இருதயத்தோடு நாம் ஆசைப்பட்டு கேட்கும் போது நாம் கண்டடைவோம். அன்பாங்களே, இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தை தான் சொல்லுது, என் முகத்தை நீ தேடின கண்டடைவாய், அதிகாலையில என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்கிறார். இன்னைக்கு நம்ம முகத்தை தேடும்படியாக, ஆண்டவர் முகத்தை நானு பார்க்கும்படியாக விரும்புகிறேன், ஆண்டவரே நீர் எனக்கு காட்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாம அதை கேட்கணும். ஆசைப்பட்டு நம்ம கேட்கணும், அப்ப காட்சி கொடுப்பார். அன்பாலே, ஆண்டவர் மட்டும் காட்சி கொடுத்துட்டாரு உன் வாழ்க்கையிலன்னா உன் வாழ்க்கையே தலைகீழ மாறிடும்.
உண்மையிலே சொல்றேன், யாரெல்லாம் இன்னைக்கு ஆண்டவரை தரிசித்திருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை இன்னைக்கு தலைகீழா மாறி இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் அவர்களை வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்தி இருக்கிறாரு. அவங்களுடைய வாழ்க்கை தரமே மாறிடுச்சு. ஒரே ஒரு தடவை நம்ம இம்மையில எனக்கு ஒரு ஆசை இருக்கு, ஆண்டவரே நான் சாகறதுக்குள்ளார ஒன்னு ஒரு தடவையாவது நானு இந்த உலகத்துல இந்த பூமியில தரிசிக்கணும் அப்படின்னு. அது நமக்கு ஒண்ணு இல்லை, நம்ம இருதயத்தை சுத்தப்படுத்த ஆண்டவர் நிச்சயமா காட்சி கொடுப்பார். அந்த ஆண்டவரை நாம் முகமுகமாய் பார்க்க முடியாதபடிக்கு தடை செய்கிறது எதுன்னா நம் இருதயத்திலே மறைந்து கிடக்கிற அந்த பாவங்கள் தான். நாம் பாவத்தை இருதயத்திலிருந்து நாம் அகற்ற நம்ம இருதயம் பரிசுத்தப்பட அந்த பரிசுத்தமான தேவனை நாம் தரிசிக்க முடியும். அப்ப நம்ம ரெண்டுமே செய்யணும். என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, அப்பதான் உன்னை நான் தரிசிக்க முடியும். இன்னைக்கு உன்னை காண முடியாதபடிக்கு என் கண்கள் கூட இருக்குன்னா கண்ணு கூட இல்ல, இருதயம் பாவக்கட்டுனால நிறைந்து கிடக்கிறதுனால கண்ணு கூட ஆயிடுச்சுங்க. அப்ப அந்த இருதயத்தை நாம் பண்படுத்த இருதயத்தை சுத்திகரிக்க எப்படி சுத்திகரிக்க முடியும்? இருதயத்தை வார்த்தையால நிரப்ப ஆண்டவருடைய வார்த்தை ஏசாண்டவர் உயிரோடு இருக்கும்போது சொன்ன வார்த்தையினால நிரப்ப அந்த இருதயத்திலே கிடக்கிற எல்லா பாவ இருளும் என்ன செய்யும்? வெளியேறிக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை இருதயம் பலன்னு ஜொலிக்கிற இருதயமாய் மாறும். அந்த ஜொலிக்கிற இருதயம் நமக்குள்ள வரும்பொழுது அந்த ஒளியான தேவன் நம்ம முன்னாடி காட்சி கொடுப்பாருங்க. அவரை காண முடியும், கட்டாயம் காண முடியும். இன்னைக்கு சாது சுந்தர் சிங் அவரு கைலாய மகரிஷியை கண்டாருன்னு ஒரு புத்தகம் எழுதுகிறார். சாது சுந்தர் சிங் கண்ட கைலாய மகரிஷி. அதுல அவரு தேவனை தரிசிக்கிறதுக்கு எவ்வளவு காடு மேடு மலையெல்லாம் அலைஞ்சாரு, எத்தனையோ தவம் இருந்தாரு, ஒன்னும் பண்ண முடியல. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு ராஜா கிட்ட போய் கேட்கிறார், அந்த வழியா போற ஒரு ராஜா கிட்ட, நீங்க கடவுளை கண்டிருக்கிறீங்களா? கடவுளை அடையிறதுக்கு நான் என்ன செய்யணும்? மோட்சம் அடைய என்ன செய்யணும்? எத்தனையோ சாமியாருங்க, எத்தனையோ பேரு தவம் இருக்கிறவங்க எல்லாம் கேட்டு பார்த்தாரு, ஒருத்தருக்கும் தெரியல. அதுக்குதான் நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா முடியல. அந்த ராஜா கடைசியில ஒரு தோல் சுருள் கொடுத்தாராம், இத படிங்க, நீங்க தேவனை கண்டடைவீர்கள் என்று. அந்த தோல் சுருளை வாங்கி படிச்சு பார்த்தாக்கா அதுல என்ன எழுதியிருக்குன்னாக்கா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ற 4 சுவிசேஷங்களும் எழுதப்பட்ட அந்த தோல் சுருளை அந்த ராஜா இவருக்கு கொடுத்துட்டு போனாராம். இவர் ஒரு முஸ்லிம் பாகிஸ்தான்ல அவர் வாழ்ந்து குரானெல்லாம் கரைச்சி குடிச்சிட்டு முக்தி அடைய முடியல, தேவனை காண முடியலன்னு சொல்லி அங்க இருக்கிற அஜ்ரத்து அந்த மாதிரி பெரிய பெரிய ஆள்லாம் கேட்டாக்கா அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாததுனால இமயமலை சாரலுக்கு போய் கேளு, அங்க நிறைய முனிவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அங்க இமயமலை சாரல்ல நிறைய முனிவர்கிட்ட கேட்டு தவம் கடந்த முனிவர்லாம் கேட்டா அவங்களும் நானும் அதுக்குதான் ட்ரை பண்றோம், எங்களாலையும் காண முடியல அப்படின்னு சொல்லி இவங்க காடு மேலாம் அலையும் போதுதான் இந்த ராஜா அவருக்கு தென்படுறாரு. அந்த ராஜா கிட்ட கேட்கிறாரு, நீங்களாவது பார்த்திருக்கிறீங்களான்னா இந்த முக்தி அடைய தேவனை காணும்படியாக இத படி அப்படின்னு சொல்லி கையில கொடுத்துட்டு போனாரு. அந்த 4 சுவிசேஷங்கள் அடங்கின அந்த தோல் சுருளை அவர் உட்கார்ந்து படித்த பிறகு இயேசுவை கண்டு கொண்டார். இயேசுவோடு டெய்லி டிராவல் பண்றார். இன்றைக்கு அவருக்கு எத்தனையோ வயசு ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. சாது சுந்தர் சிங் நம்ம மத்தியில வாழ்ந்தே 100 ஆண்டுகளுக்கு மேலாகுது. அப்ப அவரு பார்க்கும்போது ஒரு 400-500 வருஷம் அவர் உயிரோடு இருந்தாருன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, யுக யுகமாய் வருட கணக்காக இன்னைக்கு சாகா வரம் பெற்று அவர் என்ன செய்யறாரு? தேவனோடு சஞ்சரித்து அவரை டெய்லி பார்த்துட்டு இருக்கிறாருன்னு சாது சுந்தர் சிங் எழுதினார். அப்ப ஆண்டவரை காணும்படியாக நாம் ஆசைப்பட வேண்டும். அறிந்த நாம், புரிந்த நாம், அடுத்த ஸ்டேஜ் என்ன? அவரை எப்படியாவது கண்டுகொள்ள வேண்டும், அவரை காண வேண்டும். அப்படிப்பட்ட கண்களை எனக்கு தாரும், அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு தாருன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். அன்பாலே இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை கண்டதுனால அவங்க வாழ்க்கை மிக சிறப்பாக மாறியது. உன் வாழ்க்கை, என் வாழ்க்கை மிக சிறப்பாக மாறணும்னா
இயேசுவை அறியற லெவல்ல மட்டும் நீ நின்னுடாத. அதையும் தாண்டி ஒரு அட்வான்ஸ் நிலைக்கு நம்ம போகணும்னா அவரை காணும்படியாக நாம முயற்சி செய்வோம், நாம ஜெபிப்போம். நம்முடைய முயற்சி என்னன்னாக்கா ஜபம்தான். ஆண்டவரே, என் இருதயத்தை சுத்தப்படுத்த உன்னை நான் காணணும். என்னுடைய ஜெபம் அப்படியாதான் இருக்குது. ஏன்னா இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆண்டவருடைய வார்த்தை பொய் கிடையாது. அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நாம ஜெபிக்க ஆண்டவரே என் இருதயத்தை சுத்தப்படுத்த, அந்த ஆண்டவருடைய வார்த்தையினால நிரப்ப நிரப்ப ஒரு நாள் நம்ம இருதய சுத்தமாகும், ஒரு நாள் மேசியாவை காண்போம். பாருங்க, அந்த சமாரிய ஸ்திரீ தான் எனக்கு ஞாபகம் வரா. மேசியாவை கண்டோம் என்று சொல்றா. எத்தனை யூதர்கள் அவர்கிட்ட பேசியும் அவரை மேசியா என்று காணவில்லை. அவளுடைய ஆவிக்குரிய கண்ணு திறந்தனால்தான் அவ ஊர்ல போய் டிக்ளேர் பண்றா, நீங்க வந்து பாருங்கள், நான் மேசியாவை கண்டேன், நீங்களும் வந்து பாருங்கள் என்று. இன்னைக்கு நீ பார்த்த இயேசுவை உலகத்துக்கு நீ அறிமுகப்படுத்தலாம், நான் அறிமுகப்படுத்தலாம். எனவே இயேசு மேசியாவை காணும்படியாக நாம ஜெபிப்போம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு அவர் பிரத்யட்சமாய் நமக்கு காட்சி கொடுப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே பிதாவை நாங்கள் அறிய வேண்டும், இயேசுவை அறிந்தும் காண வேண்டும் என்ற சத்தியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரே நீர் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு கொண்டு போறீங்க, அதுக்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வார்த்தைகள் எங்களை புடமிடட்டும், எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும். எங்கள் இருதயத்தை சுத்திகரித்துட்டு நாங்கள் உண்மை காணும்படியான அந்த கிருபையை, அந்த ஆண்டவரே அந்த ஸ்லாக்கியத்தை, அந்த பாக்கியத்தை எனக்கு எங்களுக்கு தாங்க. இதை கேட்க போற யாவருக்கும் தாங்க. இனி எங்களுடைய ஜெபம், ஆண்டவரே மேசியாவாகிய உம்மை நாங்கள் காணும்படியாக ஒரு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது நீர் நிச்சயமாக எங்களுக்கு காட்சி கொடுக்கிற தேவனா இருக்கிறீர். நிச்சயமாக காட்சி கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக நீர் செய்ய போறீங்க. நன்றி ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை சுத்தப்படுத்தும், உங்களுடைய வார்த்தையினால எங்கள் இருதயம் சுத்தமாகட்டும். உண்மை காணும்படியான தகுதியை எங்களுக்கு தாங்க சுவாமி. இதை கேட்க போற ஒவ்வொருவருக்கும் தந்து ஒவ்வொருவருக்கும் நீ பிரத்யட்சமாய் காட்சி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். God bless you.